ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். ஆமென், ஆமென். உம்முடைய நாமம் அதிசயமானது. நீர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் ஒருவராய் சாகாமையுள்ளவர். ஆமென். உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நீதிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நீதிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மனமே. நீதிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் கொண்டாதான் பொன்னகர் வாழ்வின் புகுவாய் நீ மனமே. நீதிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் நீங்கிவிடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பாதத்தை நம்புறவங்களுக்கு ஹல்லேலூயா நிச்சயம் வெற்றி உண்டு. ஆமென், ஆமென். பாடுமா. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. நீதிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஹல்லேலூயா இனிமையானது, தேனிலும் மதுரமானது. நல்ல வாய் திறந்து ஹல்லேலூயா. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். கூர்ந்து கொண்டாதான் நகர்வாழ்வில் புகுவாய் நீ மனமே. நீதிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே மே சமதாக ஸ்தத்தை உத்தரித்தே. அவ கசடதை அறுத்து அவத்தை தொடைத்து நீ மனமே. நீதிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென். நல்ல சந்தோஷம். நீதானையா என்றே நின்மை தானையா. நீதானையா என்றே நின்மை தானையா. நீதானையா சொல்லுமா. இன்றே உம்மை தானையா. துன்பமும் துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காதையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காதையா. மன்றாடே என்ற உள்ளம் கவர்ந்தி நீ நாடல்ல எல்லாம் நீரே. அன்பாடே என்ற உள்ளம் கவர்ந்தி நீ நாடல்ல எல்லாம் நீரே.
நீதானையா, என்றேன் உம்மை தானையா, என் நேச நீதானையா, என்றேன் உம்மை தானையா. ஹல்லேலூயா. எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றிக் கொண்டது. ஹல்லேலூயா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா, படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், துராவிலும் தியானிக்கின்றேன், படுக்கையிலும் உம்மை தான் நேசிப்பேன், நான் துதிப்பேன், படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன், துராவிலும் தியானிக்கின்றேன், என் நேச நீதானையா, சிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேச நீதானையா. நல்ல கரங்களை தட்டி, என் நேச நீதான், என் செல்லம் நீங்க தான், என் ஆசை நீங்க தான், என் எல்லாம் நீங்க தான் சொல்றவங்க நல்லா. நேச நீதானையா, சிக்கின்றேன் உம்மை தானையா, நேச நீதானையா, சிக்கின்றேன் உம்மை தானையா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆமென். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலே, தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலே, தேவன்தாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தாம் அவர்கள் தேவனாயிருந்து நீர் யாவையும் துடைக்கிறாரே. சொல்லுங்க, தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே, அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே, மனிதரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, நோடியாம் இயேசுபரன் கல்லாகி சீயோனிலே, நோடியாம் இயேசுபரன் கல்லாகி சீயோனிலே, வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை ஓடு நாம் நாடிடுவோம், நம் தேவிடும் உன்னத சிகரமதை ோடு நாம் நாடிடுவோம், மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசலை வாசல்தனை தேவனை நேசிக்கிறார், வாசல்தனை தேவனை நேசிக்கிறார்,
மிகுந்திடவே விசேஷம் தனை உயர்த்திடுவோம் உம்மையே. உயர்த்திடுவோம் உம்மையே. மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மீண்டும் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆமே. கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆமே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதி கன மகிமையெல்லாம் மனதுடன் செலுத்துகிறோம். சொல்லுங்க. துதி கன மகிமையெல்லாம் மனதுடன் செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தோடு ஆசீர்வாதத்தோடு நிரப்பியே அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியில் நம்பிடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியில் நம்பிடுதே. சபையுடன் நீ உம்மை துதித்திடவே இருமையில் கிடைத்திடவே. சபையுடனே உம்மை துதித்திடவே இருமையும் கிடைக்கிறதே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம்
தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பாலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பாவிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவரே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் செலுத்துவோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. மீண்டும் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் துதிக்கு பாத்திர, அவர் கணத்துக்கு பாத்திர, அவர் மகிமைக்கு பாத்திர. ஆமென் ஆமென். ரிபாலதரபா ஷபரகபா ரிபாலதரபா. தேவ மகிமை தேவ மகிமை glory ரேப்ரகபரபலதுரபர ஷபரகபா. நல்ல ஆவியில நிறைஞ்சு கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் அவரை துதிங்க. ரேபா நீங்க இருக்கிற இடத்துல ஆமென் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப அந்த இடத்துல ஓ நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நல்லவரே சுவை ஆராதிப்பேன். அணிந்து நாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோடை ஏந்தி ஆராதிப்பேன். நாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோடை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஓ பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். சொல்லுங்க ஆமென். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். ஒரு தோடை ஏற்றி ஆராதிப்பேன்.
ஆடை அணிந்து ஆராதிப்பேன், தோடை ஏந்தி ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமென். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ரபரத பலபரி பலத ரபரஷிக பலபரிமா lo baraka bari balata rabari balada raba le baraka bari balatura barabashi baraka bari balaba lo froka balabari நல்ல ஆவியில தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேல தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா கடன் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஓ ரே பிரபா, எல்லா பார சுமைகளை இப்போது மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஒரு தெய்வீக சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஓ மகிமை, 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 மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்துல தேவ பலன் இறங்கட்டும், தேவ பலன் இறங்கட்டும். வயிற்று பகுதியில் தேவ மகிமை இறங்கட்டும். அல்சர் வியாதிகள் மறைந்து போட்டும், சுகமாகட்டும். கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். தைராய்டு நோய்கள் எரியட்டும், அந்த கிருமிகள் எரியட்டும், எரியட்டும். இந்த சரீரத்தில் அந்த ரத்தத்துல இனி இருக்கக்கூடாது. எரிக்கிறேன், எரிக்கிறேன், எரிஞ்சு போ, எரிஞ்சு போ. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ராக்கா பா ராக்கா பாலா பாரி பாலா பாரி பாலா பாரமா. ஆமென். நோய்களெல்லாம் நீக்கிடுவான், நொடி பொழுதே சுகம் தருவான். நோய்களெல்லாம் நீக்கிடுவான், நொடி பொழுதே சுகம் தருவான். பேய்களெல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், நல்ல கரங்களை கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து பாடுவோம். ஆமென். நபரபல தரபரக திக்கிரா, எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். ரிமல தர ஷபரகம் உல பரக பரி பல தர பரி பல தர பரி பல தர பர பலத. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த நாள்ல ஒரு அறுவடை, ஒரு கம்பீரமான ஒரு அறுவடைய தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் கூட்ட முடியாது. வேதனையோ ஒரு நாளும் பிரிக்காதையாமே. துன்பமுது எனமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிக்காதையா. அன்பானே என்ற உள்ளம் கவர்ந்தி, நீ நாடல்ல எல்லாம் நீரே. சொல்லுங்க,
அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நாடல்ல எல்லாம் நீரே அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி இனி நாடல்ல எல்லாம் நீரே உந்தன் அன்பாலே அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நாடல்ல எல்லாம் நீரே மீண்டும் சொல்லுவோமா அன்பாலே எந்த உள்ளம் அவருடைய அன்பினால் ஆமென் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு செய்ததினால் நம்மை அன்பு வைத்ததினால் அந்த அன்பின் நிமித்தம் நம்மை கவர்ந்தவர் ஓ அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி இனி நானல்ல எல்லாம் நீரே அன்பாலே உள்ளம் கவர்ந்தி நீ நானல்ல எல்லாம் நீரே நேசனீதானையா இன்றே நம்மை தானையாமே நேசனீதானையா இன்றே நம்மை தானையா நேசனீதானையா இன்றே நம்மை தானையா நேசனீதானையா உம்மை தானையா நல்ல கரங்களை தட்டி தேவ மகிமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது டச் பழுதற்ற ஒரு மனவாட்டியாக கர்த்தர் உங்களை மர்வமாக்கி கொண்டிருக்கிறார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உங்கள் சிந்தை இப்பொழுது மர்வமாகிறது ஒரு பழுதற்ற ஒரு அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுகிறார் மனவாட்டியாய் மாற்றுகிறார் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி இனி நானல்ல எல்லாம் நீரே அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நானல்ல எல்லாம் நீரே அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நானல்ல எல்லாம் நீரே நல்ல ஆவில நிறைஞ்சு நல்ல சத்தமா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையாமே உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையாமே படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கின்றேன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கின்றேன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கின்றேன் படுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கின்றேன் எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நானல்ல எல்லாம் நீரே அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நானல்ல எல்லாம் நீரே உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நானல்ல எல்லாம் நீரே அன்பாலே உள்ளம் கவர்ந்தி நீ நானல்ல எல்லாம் நீரே ஆமே ஓ ராஷா தரகா பலா பரி கபரி பலா தரா ஓலா பரகா பரி பலா தெரே ஓரா பரகா பலா பரி பலா தரா பரமா ஓ அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தி நீ நாடல்ல எல்லாம்
நீரே அடுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கின்றேன் அடுக்கையிலே உம்மை நினைக்கின்றேன் நடுராவிலும் தியானிக்கின்றேன். Love you daddy, love you daddy, love you daddy. Lava raka bala bari bala tara bara shiba. Ora bara bala bari kara bala bara bala tara bari bala tara bara bala. இந்த சுராஜாவை நான் பார்த்தால் போதும் இமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த சுராஜாவை நான் பார்த்தால் போதும் இமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நிச்சயமா வீட்டு சேர்ந்தால் போதும் நிச்சயமா வீட்டு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த ராஜாவை நான் பார்த்தால் போதும். நல்ல கரங்களை தட்டி நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்தீரே. இந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியாலே இந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே அன்பராம் இயேசுவோடு அகமகிழ். நல்லா சந்தோஷமா அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இந்த இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் பட்ட தலையை பார்த்தேன் ஒத்திடம் சூட்டினாலும் அகமகிழ்வே ஒத்திடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன் ஒத்திடம் சூட்டினாலும் அகமகிழ்வே. அடிப்பட்ட முதுகை பார்த்தேன் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன் ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். சொல்லுங்க ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். நமக்காகப்பட்ட ஒவ்வொரு காயங்களை love you daddy ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் baraka barabala darabari bala darabara shabaraka barabala baraba lebraka baraba. நித்தியமா மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும் நித்தியமா மோட்ச வீட்டு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். சந்தோஷமா அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அரை திரையற்ற பரிசுத்தரோடு அரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவே ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவே அரை திரையற்ற பரிசுத்தரோடு அரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவே ஏழையா பொன் வீதியில் உலாவிடுவே. ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நல்ல உற்சாகமா இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே பட்டு வசனமாகியாரே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு மீட்கப்பட்டு பரிசுத்த
பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். தூதர்கள் மீதே அதை நீட்டும் போது கோஷம் முழங்கும் போது இவர்கள் மீனைகளை நீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு நல்ல சத்தமாய் அல்லேலூயா சத்தமா சொல்லு. ஹalleluya. அன்பாரம் இயேசுவோடு அகமகிழ்வே. ராமேசுவோடு அகமகிழ்வே. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு ராமேசுவோடு அகமகிழ்வே. ராமேசுவோடு அகமகிழ்வே. என்னுள்ளம் நம்பியாரே நிறைந்திடுதே என்ற பாக்கியத்தை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியாரே நிறைந்திடுதே என்ற பாக்கியத்தை நினைக்கையிலே என்னுள்ளம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வர்ணிக்க என்ற நாவு போதாதையா, வர்ணிக்க என்ற நாவு போதிடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வர்ணிக்க என்ற நாவு போதாதையா, வர்ணிக்க என்ற நாவு போதாதையா. ஆகாயம் காலத்திற்கு முழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று திணிடுமோ. ஆகாயம் காலத்திற்கு முழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று திணிடுமோ. அப்பா என் கண்ணீரிந்து துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீரிந்து துடைக்கிறாரோ. அவளை இங்கே எனதுள்ளமோ ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தடையாம், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நல்ல வாய்த்திறந்து ஸ்தோத்திரம் பண்ணும். நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். ஆமென். ஹalleluya. ஷிப்ரபரகபரி பலதரபரி பலதரபர. ஹalleluya. கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். விசுவாசத்தோட சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? வேதம் சொல்லுகிற தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட நித்திய வீடு நமக்கு உண்டு. ஹalleluya. ரே பலபர பரதர பரி பலதர கபரி பலதர பரதர. அப்படியே கொஞ்ச நேரம் அவருடைய அன்பை நினைச்சு ரே பிரகா பலபரி பலதர பரபர. அப்பா அப்படியே காயங்களுக்காய் நன்றி. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பாகிய அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்தாழத்திலிருந்து ஸ்தோத்திரம். இரத்தத்தாழ நீதிமான மாற்றினீரே, கரைத்திரையற்ற மனவாட்டியாய் எங்களை மாற்றினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya. லப்ரபரகபரி பலதரபரப. ஹalleluya. ஆமென். ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க. கடந்து வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த புதிய வாரத்துல
புது பலத்தினால் நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, புது பலத்தினால் நிரப்புங்க, புதிய கிருபையினால் நிரப்புங்க, ஜீவன் அழியாமையினால் நிரப்புங்க. எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள்லாம் எரியட்டும், எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும், எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும், மாந்திரிக கிரியைகள்லாம் எரியட்டும். ஒரு வரி வயிற்றுல இருக்கிற எல்லா பலவீனங்கள் புண்கள் மாறட்டும், நாள்பட்ட புண்கள் எல்லாம் ஆறட்டும். கேன்சர் கிருமிகள் கட்டிகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா பலவீனங்களும் மாறி போடும். ஒரு புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். அப்ப இந்த வாரம் செய்யற ஒவ்வொரு காரியம் சக்சஸா இருக்கட்டும். இந்த நாள்ல, இந்த வாரத்திலையும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும். நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா. தொடர்ந்து உங்க பிரசன்னைகளோடு இருக்கட்டும். எங்களோடு பேசும். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனை பகுதிக்கு ஹல்லேலூயா பங்கு கொண்ட, இந்த ஆன்லைன்ல பங்கு கொண்ட இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்க ஊரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திருக்கின்றேன். இப்பொழுதும் கூட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு வார்த்தை, கர்த்தர் நாம் தியானிக்கும் தேவன் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. 84ஆம் சங்கீதத்தில் சில காரியங்களை வேகமாக வாசித்து தியானிப்போம். ஹல்லேலூயா. சேனைகள் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள். ஹல்லேலூயா. கித்தி தின மாதத்தில் வாசித்த கோரகன் புத்திரர்ல ராகத்தினை கொப்பிட ஒரு சங்கீதக்காரன் சொல்கின்றான். அவருடைய ஆலயத்தை நினைத்து பார்த்து. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இப்பொழுது நமக்கு இருக்கிறபடி நமக்கு அருகில் ஆலயம் கிடையாது, வாகன வசதி கிடையாது. எங்கோ எருசலேமில் இருக்கும் மக்கள் முடிந்த நேரத்தில், அவங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் ராஜாவுக்கு அருகில் இருக்கும். ஹல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, எருசலேம் ராஜா ஆளுகை அவருக்கு மிக அருகில். ஆனால் மற்ற ஜனங்களுக்கு எப்பொழுதும் போக்குவரத்து செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தை தேவன் நமக்கு எல்லோருடைய வீட்டு அருகிலே, நமக்கு நம்முடைய ஏரியாவில் மிக அழகாக கர்த்தர் நமக்கு ஆலயங்களை கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. எத்தனையோ மிஷினரிகள் ரத்தம் சிந்தி அவங்க பாடுபட்டு தங்கள் சொத்தை, சுகத்தை, செல்வத்தை இழந்து தங்கள் மேன்மையை அவங்க வெளிதேசங்கள், வெளிநாடுகளில் அவ்வளவு செல்வமாக, சம்பவமாக, மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில், மிகப்பெரிய ராஜ போக குடும்பத்தில் வாழ்ந்தவங்க இருந்தவங்க தேவ அழைப்பு பெற்று, ஹல்லேலூயா, ஊழிய அழைப்பு பெற்று நம்முடைய தென்னிந்தியாவில் வந்து அவங்க வாழ்ந்து அவங்க தன்னுடைய எல்லாவற்றையுமே சொத்து சுகத்தை எல்லாம் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், சர்ச்சஸ் கட்டி இன்னைக்கும் அந்த சர்ச்சஸ் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக எத்தனையோ ஆலயங்களை எனக்கு கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. அந்த ஆலயங்களை பார்க்கும்போது அவர் சொல்கின்றார், தன்னுடைய ஆவியில களி கூறுகின்றார். அது எவ்வளவு இன்பமானது. பூமியில உள்ள எவ்வளவு அழகான காட்சிகளை பார்க்கலாம், எவ்வளவு வெளியேற பெற்ற நாம் அணிகின்ற ஆடைகளை பார்க்கலாம், நாம் எவ்வளவு இடங்களுக்கு சென்றோம், எத்தனை நண்பர்கள் கூட, எத்தனை உற்றார் உறவினர் கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ ஒரு இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய ஆலயத்திலே சென்று அவருடைய ஹல்லேலூயா அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கடைசி நாட்களே ஆனச்சினார், நீங்களே கிறிஸ்தின் ஆலயம். ஹல்லேலூயா. தங்குற இருதயம் தான் அவருடைய ஆலயம் அடைச்சினார். இப்போ ஆண்டு வந்து பழைய ஏற்பாடு காலங்களில் நான் மனுஷன் கைகள் கட்டப்பட்ட ஆலயத்தை வாசம் மன்னார் என்று சொன்ன, அதே போல மனுஷன் கையில் செய்யப்பட்ட அந்த ஆலயம், இந்த வானத்தை பூமியை நீங்க படைச்சிங்க, எவ்வளவு பெருசு ஆண்டவரே. இந்த வெறும் கட்டம் எம்மாத்திரம், அவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் நமக்குள்ள வந்து வாசம் நேரம், நாம் அவரை ஆராதிக்கும் நேரம், இனிமையான நேரம். ஹல்லேலூயா. இன்பமான நேரம். பூமியில் உள்ள எந்த சந்தோஷத்தை பார்க்கலும் அவருடைய சமூகத்துல மாத்தின என்னது உண்டு, பரிபூர்ண ஆனந்தம், ஒரு ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. ஒரு ஃபுல்ஃபில்னஸ், அதுதான் உண்டு, பரிபூர்ணம். மற்ற எந்த சந்தோஷம், அது பூமியில நம்ம அனுபவிக்கின்ற எந்த நன்மைகளுமே பரிபூர்ணங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தராது. இதுதான்
சந்தோஷத்தின் உச்சம் என்று இன்னைக்கு உலகம் தவறான பாதை சொல்லுது. போதை வஸ்து யூஸ் பண்ணுறவங்க அதை சாப்பிட்ட உடனே சொல்றாங்க நாங்க சந்தோஷத்தை உச்சத்தை அடைஞ்சா இந்த உலகத்தையும் மறக்கும். கனவு உலகத்துல அவங்க எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ நினைக்கிறாங்களோ, சில நேர கவலைகள்னால அவங்க அதை போதையை எடுக்கும் பொழுது அந்த உலகத்தின் எல்லா கருத்தையும் மறக்க முடியாத பிசாசு சில நிமிஷம் சந்தோஷத்தை கொடுக்கின்றான். ஆனால் நாம் ஆவியில களி கூறும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டு அந்த உலகத்தின் கவலைகளை உண்மையாக எடுத்து போட்டு நம்முடைய மனதையும் சந்தோஷப்படுத்துகின்றார். அந்த கவலைகளை மாற்ற சூழ்நிலை கட்ட மாற்றுகின்றார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கும் சந்தோஷம் சமாதானம்லாம் மிக சில நிமிட நேரங்கள், மிக சில நேரங்கள் தான். ஆனா பெர்மனண்டா எந்த காரியமும் இது சந்தோஷத்தை எப்பொழுதுமே கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. குழந்தைகள் பிறக்கும், அவங்க வளருவாங்க, குறிப்பிட்ட நாளுக்கு அந்த சந்தோஷம் வளர வளர அந்த பிள்ளைங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் வளர வளர வர வர அந்த பிள்ளைங்களே இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கிற அளவுக்கு பல காரியங்கள் ஒரு கட்டத்துல எல்லோரும் இருக்க ஒரு உறவுகளை பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிற காலங்கள் இன்றைக்கு நம்ம கண்முன்ன காணப்படுகிறது. அதே போல பிள்ளைகள் பெற்றோரை வெறுக்கின்ற காலங்கள். அதிலே ஒரு காலத்துல நம்ம எதை மேன்மை மதிப்பு நமக்கு இதுதான் சந்தோஷம் என்று நம்ம சில மனிதர்களை நினைப்போம், சில உறவுகளை, சில காரியங்களை. இது என் கையில கிடைச்சா, இந்த வைரம் கிடைச்சா, இந்த ட்ரெஸ் கிடைச்சா, நான் இத்தனை கோடியில வீடு கட்டினா, நான் இத்தனை லட்சத்துல கார் வாங்கினா, இது ஏன் மேன்மை மதிப்புன்னு சொல்வீங்க. யோசித்து பாருங்க. வாங்குறீங்க, ஒரு 2 நாள் யூஸ் பண்ணீங்க, 3 நாள், 2 மாசம், 3 மாசம் உங்களுக்கு அது பெருசா தெரியும், எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு அது ரொட்டீன் லைஃப்ல அது சாதாரணமான காரியமாக மாறிவிடும். எதுனாலும் எந்த அதில் ஃபுல்ஃபில்னஸ் என்று இந்த பூமியில எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டோடைய ஆலயத்துல, ஆண்டே பிரசன்னத்துல, ஆண்டு சமூகத்துல ஆண்டு ஆராதிக்கும் வருகின்ற அந்த சந்தோஷத்துல கிடைக்கின்ற வலது பாசத்தில் நித்திய பெரும்பம், எவர்லாஸ்டிங் ஜாய். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் எங்கேயோ இருக்கும். நம்ம ஆண்டவர் கூட பரலோகத்துக்கு சென்ற பிறகு அது நித்தியமா முடிவில்லாத காலங்களாக இருக்கும். பூமியில மாத்திரம்தான் மனுஷனுக்கு நாட்கள் குறிக்கப்பட்ட காலங்கள், வரையறுக்கப்பட்ட காலம் உண்டு. ஆனா பரலோகத்துல மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. பிறப்பு இறப்பாங்க கிடையாது. நம்ம நித்திய காலம், முடிவில்லாத காலம். ஹல்லேலூயா. இன்ஃபினிட் டைம், அது முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழப்போகிறோம். அதுதான் நித்திய சந்தோஷம். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனம் என்றால் தாகமா இருக்கிறது. என் இருதயம் என்னுடைய மாம்சம் ஜீவனத்தை நோக்கி அதை கம்பீர சத்தம் அடைகிறது. ஹல்லேலூயா. நாம் இந்த ஓய்வு நாள் நம்முடைய இந்திய தேசத்தில் நம்ம சண்டே தான் ஓய்வு நாள் கொண்டாடுகின்றோம். ஹல்லேலூயா. வேற ஒவ்வொரு தேசங்கள் ஒவ்வொரு நாள் ஓய்வு நாள். ஹல்லேலூயா. யூதர்களுக்கு இந்த சனிக்கிழமை அவங்களுக்கு கடைசி ஓய்வு நாள் என்று சொல்கிறது. அப்படியே பல ஒவ்வொரு தேசங்கள் மாறுபடுகிறது. நம்முடைய இந்தியாவில் நம்ம சண்டே சொல்கின்றோம். இந்த ஒரு நாள்ல மட்டும் தேவ ஜனங்கள் ஆலயத்து செல்றாங்க. அந்த 2 மணி நேரம் ஆண்டு ஆராதிக்காங்க. திருப்பி வீட்டுக்கு அவங்க ரொட்டீன் வேலையை பார்க்குறாங்க, குடும்பத்தோட வெளியில போறாங்க. ஆனாலும் குடும்பத்தோடு உட்காந்து அன்றைக்கு ஆண்டை துதிச்சு ஆராதிக்க வீட்டில் உட்காந்து அநேக ஜனங்கள் இதை செய்ய மறந்து விடுறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டு இதை விரும்பவில்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஆலய பிரகாரங்கள்ல நம்முடைய ஆத்துமா அது வாஞ்சக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை என் பிள்ளைங்களோடு கூட, என் கணவன் என் பிள்ளைங்களோடு கூட நான் ஆராதிக்க வேண்டும். வீட்டிலே இருந்து ஹல்லேலூயா அன்றைக்கு நல்லா பாடி துதிச்சு, நீங்க நல்ல மத்தியானம் வரை நல்லா போயிட்டு அந்த வார்த்தையை தியானிச்சு, என்ன வார்த்தை கொடுத்தாங்க எல்லாம் சேர்ந்து பேசி ஹல்லேலூயா குறிப்பிட்ட நேரம் வர ஆண்டு மகிழ்ச்சியாக ஒன்றை உட்காந்து சாப்பிட்டு ஹல்லேலூயா அதுக்கு பிறகு நீங்க வெளியில செல்லலாம். அந்த ஒவ்வொரு நாள் அப்படிப்பட்ட வாஞ்சை வேண்டும். விரும்பா சண்டையோடு கூட முடிஞ்சு விடக்கூடாது. மற்ற நாட்கள்லாம் உலகத்துக்கு வாழ்ந்து உலகத்தின் காரியங்களை சென்று சிக்கி சீரியல், சினிமா, களியாட்டம் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் சென்று ஒரு நாள் மட்டும் ஆண்டு கொடுக்கிறது தேவனுக்கு பிரியம் அல்லவே இல்லை. ஆண்டு படைத்த எல்லா நாளும் அவருக்காக வாழ. ஹல்லேலூயா. நம்ம படைச்ச நோக்கமே அவரை துதிக்க தான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எல்லா நாளுமே ஆண்டவர் துதிக்க நமக்கு எப்ப நேரம் கிடைக்கும், நம்ம எந்த வேலையை செஞ்சாலும், எந்த வேலையை செய்யும் பொழுது, எங்க வேலையில இருந்தாலும் நம்முடைய மனதும் மாம்சம் அவரை நோக்கி என்னச்சுமா கம்பீர்த்து கொண்டே இருக்க வேண்டும். வாஞ்சையோடு தாவீது பாடின மான்கள் ஒரு நீரோடைய மானை கொலை செய்ய அந்த புலியோ சிங்கம் விரட்டும் பொழுது மான் மிக வேகமாக, ரொம்ப அதிவேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு டைம் அது வெக்ஸ் ஆயிரும். அதோட நாக்கு தொண்டை வறண்டு போய்விடும்.
நாக்கு தண்ணீர் தாகத்துக்கு ஏங்கும். அதிகமாக அவருடைய உடல் பலத்தை அது யூஸ் பண்ணனால அது ரொம்ப டயர்டாயிரும். அதனால அதுக்கு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு பூஸ்டா இருக்கும் என்று நினைக்கும் பொழுது ஹல்லேலூயா, அந்த நீரோடு எங்கேயா கிடைக்காதா, எனக்கு குடிச்சு என் தாகத்தை தீர்த்துட்டு நான் திரும்ப எழுந்துக்க மாட்டேன், எனக்கு பலன் வராதா என்று அதை ஏங்குற மாதிரி அவ்வளவு ஹல்லேலூயா உயிர் போற அந்த சமயத்துல தாகத்தாலே உயிர் போகக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை தண்ணீரை எப்படி ஏங்கும் அதே போல நம்ம ஆண்டவரை ஏங்க வேண்டும். ஹல்லேலூயா, அவர் பிரகாரங்களில் அவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா வாஞ்சாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அவரை சுத்தியே இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒவ்வொருவரும் அந்த சுபாவம் காணப்படும். ஆண்டவர் எப்ப பாப்பா, எப்ப ஜோமனும், எப்ப நேரம் கிடைக்கும், எப்ப ஒரு ஆடும், எப்ப கூட்டத்துக்கு செல்லுவோம், எப்ப ஆண்ட வார்த்தை கேட்போம் என்று அந்த உள்ளம் ஏங்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக ஆதி அன்பு இழந்து அநேகரின்றி கொண்டு பிரச்சனைகள், ஐசியத்து மயக்கம், உலக கவலைகள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை இதயத்தில் எடுத்து போடுகிறது. இதை கத்த விரும்பவில்லை. நாம் அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா, நம்முடைய இருதயம் நம்முடைய மாம்சம் அவர் மேல என்னச்சுன்னா ஹல்லேலூயா வாஞ்சியாக தாகமாக தவனமாக இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் தேவ சமத்தை வாஞ்சிக்க வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு தேவ சமத்தை வாஞ்சிக்கிறீர்களோ, ஹல்லேலூயா தேவ சமத்தை சேருகின்றீர்களோ, நெருங்குகின்றீர்களோ, அவரை துதிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கிருபை, வல்லமை, வரங்கள் பெருகும். கர்த்தரோடு கூட ஹல்லேலூயா உங்களுக்குள்ள ஐக்கியம் பெருக பெருக நன்மைகளும் கிருபைகளும் ஆவிக்குரிய மண்டலங்கள்ல அதிகாரங்கள் அதிகமா உண்டு. ஒவ்வொரு கலருக்கு அதிகாரங்கள், ஒவ்வொரு மண்டலங்களும் உண்டு. உலக பிரகாரமாக படிப்புக்கு எல்லையே இல்லை, படித்துக்கொண்டே போகலாம். மேல 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 படிக்க படிக்க நமக்கு உலக பிரகாரமாக வேலைகள், வாய்ப்புகள், சம்பளங்கள் கூடிக்கொண்டே போகும். ஒவ்வொரு படிப்பிற்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் உண்டு. அதே போல ஹல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ஜெபத்துல கிருபாசன தண்டை நெருங்க நெருங்க ஹல்லேலூயா நமக்கு அநேக ரகசியங்கள் கற்றுக்கிடணும், அநேக அதிகாரங்கள் கிடைக்கும். பிசாசு மேல, பாவத்து மேல, மனிதர்கள் மேல ஹல்லேலூயா ஜெயங்கொலிகளுக்கு கட்ட அந்த 7 சபைக்கும் ஒரே மாதிரியெல்லாம் சொல்லல. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வெற்றி தான் சொன்னாரு. ஹல்லேலூயா, எத்தனையோ இது சொல்லப்பட்ட வெற்றி இவைகள். இதுக்கு மேலாக பல மண்டலங்கள் அங்க உண்டு, பல பரலோகங்கள், பல பகுதிகள். நமக்கு எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் கூட இணையறமோ அதை அந்த அளவுக்கு நமக்கு மகிமை கூடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, நாம் அதை பெற வாஞ்சிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாளில் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், அதே எல்கேஜி லெவல்லே இருக்கக்கூடாது. ஆரம்பத்தை பெற்ற மாதிரி ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் அபிஷேகம் பெற்ற, அவ்வளவுதான். அடுத்தது அந்நிய பாஷை பேசுறேன். சபையில ஆராதிக்கும் பொழுது ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க, ஆனா அந்த அனுபவம் அல்ல. 1 மணி நேரம் குறைந்தது அந்நிய பாஷையில ஜெபிக்க பழக வேண்டும். குறைந்தது 1 மணி நேரம் ஜெபிக்க, குறைந்த 1 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபிக்க. ஹல்லேலூயா, எப்பொழுதும் எந்த வேலை பார்த்தாலும் உங்க இருதயம் ஆண்டவர் கூட கனெக்டா இருக்கணும். உங்க மைண்ட் கனெக்டா இருக்கும் பொழுது நீங்க ஈஸியா பலவத்துல கனெக்ட் ஆகிட்டு உங்க வாயில் அந்நிய பாஷை டிராவல் பண்ணும் பொழுதும், ஆபீஸுக்கு வண்டியில போகும் பொழுதும், கார்ல போகும் பொழுதும், 2 வீலர்ல போகும்போது யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. இயேசுவை ஃப்ரெண்டா நீங்க ஏற்றுக்கொண்டால் அது நீங்க துதிச்சுட்டே இருக்கலாம். எந்த வேலை பார்த்தாலும் ஹல்லேலூயா, நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி உங்க மைண்ட் ஆண்ட கூட இருந்தா உங்க வேலையை சரியா செய்ய, மற்றவங்களால தீர்க்க முடியாத ப்ராப்ளங்களை நீங்க தீர்ப்பீங்க. மற்றவங்களுக்கு செய்ய முடியாத பல காரியங்கள் நீங்க செய்வீங்க. கட்ட விசேஷத்தை ஞானத்தை கட்டவங்களுக்கு கொடுப்பார், விசேஷ திறமையை கொடுப்பார். ஹல்லேலூயா, விசேஷ தாளந்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலம் குறைவுக்கு வீடும், தகையெல்லாம் குறைவுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடம் கிடைத்ததே. உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஆண்டுடைய பிரகாரங்கள்ல சின்ன சின்ன குருவிகள் கூட அங்க ஹல்லேலூயா கூடு கட்டி சந்தோஷமா அவருடைய சமூகத்தை வாழுது. அந்த குருவிகள் கூட ஆண்டவர் துதிக்க இந்த ஆலயத்துல ஒரு இடம் இருக்குது, வாழ் இருக்கு. கர்த்தர் ஹல்லேலூயா, ஆண்டவர் ஹல்லேலூயா. அதிகாலையில எழுந்த ஒவ்வொரு பறவைகளும் எழுந்தவன விளையாட 4 மணிக்கு ஒரு சேர ஒன்று போல ஆண்டவர் துதிக்கும். ஹல்லேலூயா, எழுந்தவுடனே அவ்வளவு பாடுகின்ற அழகான சத்தங்கள் நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா, அதே போல ஒவ்வொரு மனிதர்களும் நாம் எழுந்தவுடன் முதல் சந்திக்கின்ற நபர் அவராதான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாக நம்மை படைத்த கடவுளுக்கு முதலாக நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு வேலைக்கு போயின்ற ஆண்களும் பெண்களும் சரி, எழுந்த உடனே அவங்க லேடிஸ்னா கிச்சனுக்கு போறாங்க, ஜென்ட்ஸ் செஞ்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எழுந்த உடனே
குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் உங்களால் அப்பா இந்த நாளை ஒப்பு கொடுக்குறேன், இந்த நாளை நடத்துங்க அப்பா, இந்த நாளை கொடுத்தீங்க, ஜீவனை கொடுத்தீங்க, இந்த நாளுக்கு நன்றி, இந்த நாள் உங்கள் வருகையை தான் நான் காணப்படணும் ஆண்டவரே, இந்த நாளில் நான் செய்கிற காரியங்க ஆசிரியங்க, இந்த நாளுக்கு தந்தீங்க ஸ்தோத்திரம் சொல்லி காலையிலையா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் காலையில் எழுத்து கற்றுக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது அவர்கிட்ட கொடுக்கணும், முதல் டைமை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய வீட்டிலே வாசமாய்க்க நம்ம இருக்கிறதுக்காக கற்று சேர்த்துக்கணும் ஜனங்கள் பாக்கியான்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, வெறும் வாரம் ஒரு முறை சண்டே மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நம்ம 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமித்து ஒரு மனதோடு கூடும்போது அங்கே கற்று நம்ம அதிலே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஒரு மனதோடு கூட நம்முடைய சிந்தையை எப்பொழுதும் துதிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, நாம் ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வீட்டில் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு, இந்த பிள்ளைங்க என் வீட்டில் வரணும், என்னை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, அந்த தெரிந்து கொள்ளல் மிகப்பெரிய பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல, இவர் தான் கர்த்தர் உண்மையான தெய்வம் என்று உணராம இன்றைக்கு அவங்க ஏதோ காரியங்கள் செய்து எத்தனையோ கோடிகள் லட்சங்கள் செலவழித்து உண்மை கடவுளை அவங்க தேட முயற்சிக்கிறாங்க. அவங்க அதுக்கான வீணான பிரயாசம் எடுக்கிறாங்க, காலில் செருப்பு போடாமல் நடந்து போகிறாங்க, அவங்க சரீரத்தை வேதனைக்குள்ளாக்குறாங்க. ஆனாலும் அவங்க மெய் சமாத்தை அடைய முடியவில்லை. நிம்மதி இல்லாமல் மன பிரமை பிடிச்சி அநேக இன்றைக்கு தற்கொலை பண்ணி வைக்கிறாங்க. எவ்வளோ செல்லம் இருக்கு, சிறு வயதிலேயே ஈஸியாக இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு பல தளங்கள் இன்னைக்கு காணப்படுகிறது. முன்பொரு காலத்தில் இப்படி எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் ஈஸியாக கிடைக்காது. இன்றைக்கு எல்லா ஃபீல்டுலேயும் ஈஸியாக எந்த வயதினரும் சாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு உருவாக்கிட்டது. மிக எளிதில் சிறு வயதிலேயே இள வயதிலேயே என்ன செய்றாங்க, 20 வயசுலேயே பெரிய பிஸ்னஸ் ஆறாங்க, 20 வயசுலேயே வீடு கட்டுறாங்க, 20 வயசுலேயே பிரபலம் ஆறாங்க. எல்லா காரியங்களையும் அவங்க அந்த சிறு வயதிலே பெற்றுக்கொள்றாங்க மிக எளிதாக. ஆனாலும் அந்த புகழை அவங்களால தக்க வைக்க முடியவில்லை. சிறிது காலங்களில் அதோட இன்னொரு வரும்போது இவங்களுடைய புகழ் மங்கி போயிருது. அதனால இவங்க மன வளர்ச்சிக்கு ஆளாகி அவங்க தற்கொலை பண்ண அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக. சிறு வயதிலேயே அதிக பணம் கையில புழங்கினால இன்றைக்கு ஐடி ஃபீல்ட் அளவாக நிறைய பிள்ளைங்க இப்படிதான் அதிகமான பணப்புழக்கங்கள் அதிகமான வாலிபர் மத்தியில் இன்றைக்கு காணப்படுறதுனால அதிக தவறான பழக்க வழக்கங்கள் உட்படுத்தப்பட்டு பாவத்தை தண்ணீர் போல் படுறாங்க. ஒரு காலங்களில் தவறான படங்கள் பார்க்கறது, தவறான புக்ஸ் படிக்கிறதுக்கு தெரிந்தால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு பிள்ளைங்க கையில் செல்ஃபோன் ரொம்ப மிக எளிதாக பாவம். அந்த செல்ஃபோனை திறந்தாலே ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாங்க இப்படிப்பட்ட தவறான நீங்கள் பேசிட்டே இருங்க, இந்த நபர் பேச இப்படி பேசுங்க இப்படி பேசுங்க, அவங்களுக்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்க என்று செல்ஃபோன் நிறுவனங்களே பாவம் செய்ய தோண்டுகின்றன, தவறான காரியத்துக்கு ஈடுபடுத்துகின்றன. அவங்க அதுக்கு ஆஃபர் வேற கொடுக்காங்க. அப்படி பல காட்சிகரமான காரியங்களை அவங்க விழுந்து தன்னுடைய இள வயதை சீரழித்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ உயரங்கள்ல செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் ஆகி மறிக்கிறாங்க, இள வயதிலேயே மறிக்கிறாங்க. மனமுடைந்து ஒரு சிறு காரியத்தை தாங்க முடியாம, சகிக்க முடியாமல், தீமையை சகிக்க முடியாமல், பொறுமையா இருக்க முடியாம, நினைச்சு அடைய வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்று கையை காணப்படுது. ஆனால் அந்த நம்முடைய வாழை பிரயாத்தை இள வயது மாயி என்று நினைத்து உன்னுடைய வாலிய வயதிலே உன் சிஸ்டர் நினை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, வாலிபன் தன் வயதினால் சுத்தம் இந்த வசனத்தினால தன்னை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டால் கர்த்தர் அவனை நடத்துவார். யோசாப்போல அந்த வாழ வயதை பசுத்தமாக கர்த்தர் மாற்றுவார். இள வயதை மாற்றி அந்த பிள்ளைங்களுடைய திருமண காரியங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். அதற்கு அவங்க இள வயதிலே இப்படிப்பட்ட சர்ச்சு ஆக்டிவிட்டீஸ்ல ஆண்டோடைய வசனத்துல அபிஷேகத்தை வல்லமை வரங்கள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, அவரோட வீட்டில் நான் துதிக்கணும், சமூகத்தில் நான் துதிக்கணும், கர்த்தர் அதுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். அது அழிந்து போகிற மனிதர்கள் இன்னைக்கு கோடி கோடி பேர், ஒவ்வொரு நிமிஷமும் பல கோடி ஜனங்கள், ஒவ்வொரு நொடியும் நம்ம இங்க இந்த வார்த்தை கேட்கணும். இதே சமயத்துல நரகத்துக்கு நேராக இன்னைக்கு ஒரு ஜனக்கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டரை அறியாம இதுதான் மெய்யான வழி என்று ஆண்டரை துதிச்சா போதும். நமக்கு ஆண்டு சொல்லாரு, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், உன் உள்ளத்தை தான் என்னை வாயத்தின் துதி, நான் உனக்கு எல்லா நன்மையும் கொடுப்பேன். அன்றைக்கு எரிகோ மதில் அவங்க எதுவுமே செய்யல. ஹல்லேலூயா, ஆர்ப்பரி என்று சொல்லும் போது அவங்க ஆர்ப்பரிக்கும் போது
யாராலுமே தகர்க்க முடியாத அப்படிப்பட்ட எரிகோ மதில் சுவர் இடிந்து எழுந்தது. ஹல்லேலூயா. மிக எளிதாக முயற்சி அடைஞ்சாங்க. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் நம்ம ஆஃப்டர் துதிச்சா போதும். ஆண்டனை துதி, சத்தமா துதி, பாடு. இளவயது பிள்ளைங்க அதிகமா துதிங்க. சிறு குழந்தைகள் கற்றுக் கொடுங்க. பாடல் பாட ஊக்குங்க. கார்ட்டூன்லேயே உட்காராம அந்த பிள்ளைங்களை சினிமா பாட்டு கேட்காம ஆண்டு பாட்டு வீட்டில் போடு. முந்தியெல்லாம் டேப் ரெக்கார்டர் தான் வாங்கணும். அதுலேயும் கேசட்டில் 15 பாட்டு 10 பாட்டு இருக்கும், அவ்வளோதான். அது மெல்ல ஓடும். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் எத்தனையோ யூடியூப், ஸ்மார்ட் டிவி இருக்குது, பென்ட்ரைவ் பிளேயர் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டர் இருக்குது, எவ்வளவோ பாடல்கள். நம்ம எத்தனை பாட்டுனாலும் அதில் ஏற்றலாம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனையோ பாடல்கள் அது ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பல மணி நேரங்கள் வீட்டில் பாடல் ஓடலாம். அப்படிப்பட்ட எத்தனையோ வசதி வாய்ப்பு இன்னைக்கு ஆண்டை கொடுத்துக்கின்ற. ஆனால் ஆண்டை தேட இன்னைக்கு மனசு இல்லை. ஜனங்களுக்கு ஆலயத்துக்கு சென்றால் போதும், ஆரம்பமே காணிக்க கொடுத்தா போதும், தசாவர்த்த பலவத்து போயின்று எண்ணங்கள் இருக்கிறது. அப்படி அல்லவே அல்ல. நீங்க ஆண்டவரை துதிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்களுக்கு பெற்றுக்கொண்டால் தான் பலவத்துக்கு செல்ல முடியும். ஏனென்றால் பரலோகத்துல 24 மணி நேரம் எப்பொழுதுமே தூதர்கள் துதித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதற்காக அங்க பலவத்துல என்டர்டைன்மெண்டே கிடையாது. சும்மா வெள்ளை ட்ரெஸ் போட்டு துதிச்சுட்டே இருப்பாங்க என்று அல்ல. பூமியில உள்ள என்டர்டைன்மெண்ட் காட்டிலும் பலவத்துல பல காரியங்கள் அங்க உண்டு. நீங்க பூமியில எல்லாத்தையும் இழந்து தன் ஜீவனை நீங்க ரட்சிக்கிறமே இழந்து எழுதிருப்பீங்க. ஆனா என் நிமித்தம், இயேசு நிமித்தம், அந்த ஜீவனையும் ஆண்டு நிமித்தம் வீட்டையும் சகோதரையும் தாயோ தகப்பனை நீங்க இங்க இழந்தா அவங்களுக்கு 100 மடங்கு பலவத்தை கிடைக்கும். ஹல்லேலூயா. பல காரியங்கள் அங்க உண்டு. ஹல்லேலூயா. பல மகிழ்ச்சிகள், பல சந்தோஷங்கள். ஆண்டு கால் வைக்கிற இந்த ஃபுட் ஸ்டூல், கால் வைக்கிற இந்த பூமியே இவ்வளவு மகிமைனா, இவ்வளவு அழகா இருந்தா பரலோகம் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அது நம்ம சிந்தைக்கு அப்பாற்படுது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து துதியுங்கள். அழிந்து போகின்ற அந்த ஜனங்கள் போல் அல்ல, நாம் ஏற்றுக்கொண்ட தெய்வம் மெய்யான தெய்வம். நல்லா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க, வாய்ந்து சத்தமா பாடுங்க, பாடிக்கொண்டே இருங்கள். கர்த்தவங்க காரியங்களை வாய்க்கு பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் பாடும் பொழுது ஒரு பலன் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை துதிக்க விடாம தடை செய்வான். நீங்க ஒன்று கிடையாது. நீ துதிச்சு என்னாவது, நீ ஜெபிச்சு என்னாவது, நீ ஒளிப்படி என்னாவது, நீ எல்லாம் சென்று சுஷிச்சா என்னாவது என்று உங்களை என்ன செய்வானா, உங்களை வீக் பண்ணானா. நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை துதிக்க கர்த்தனை ஏற்பட்டார். என்னுடைய துதியினால் எரிகோ விழும், என் துதியினால் பிசாசு வல்லமை முறியும், என் துதினால் நோய்கள் விலகும். ஹல்லேலூயா என்று நீங்க சொல்ல வேண்டும். 5ஆம் வசனம், உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க, அழுகின் பலத்தக்க உருவம் நடந்து அதை நீருற்றவர்கள் மலையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரகாரங்களை நம்ம துதிக்கும் பொழுது ஒரு பலன் நமக்குள்ள இறங்கும். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் நமக்குள்ள இறங்கும். அன்றைக்கு சிம்சன் மேல தேவ ஆவியானவர் குறிப்பிட்ட வேலைகளை இறங்கும் பொழுது அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தான். ஹல்லேலூயா. மிக எளிதாக யாராலுமே செய்ய முடியாத ஈஸியா ஒரு கதவை போய் தேட்டுறான், ஈஸியா ஒரு கோட்டையை இடிச்சிடான், ஈஸியா நரிகள் வாழ்க பிடிச்சு அதை அந்த தீப்பந்தத்தை வைப்பான். இதெல்லாம் யாராலையும் முடியாது. ஒரு நரியை பிடிப்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. 300 நரியை பிடிச்சு அதை வாழை கட்டி 2 நரியை சேர்க்கறது அதை விட அசாதாரணமான காரியம். இப்படிப்பட்ட பல காரியங்களை அவன் செய்தான். என்றால் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தது. அதே போல நீங்க துதிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்க வீடுகளை அந்நிய பாசை போட்டு அபிஷேகம் போட்டு பாட்டு போட்டு நீங்க துதிக்க துதிக்க உங்க உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காக மாறும். உங்களுக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சி சதி யோசனைகள் உங்களை நிந்தித்தாங்களா, உங்களை அழிக்க நினைச்சாங்களா, ஆமாங்க உங்க வாழ்க்கை எழும்புறாங்களா, பில்லிசனை வச்சு உங்களை அழிக்க நினைச்சாங்களா, நீங்க துதிக்கும் பொழுது அவைகள் எரிந்து விழும். எங்க வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், எங்க ஊழியத்தை அழிக்க, குடும்பத்தை அழிக்கும் பல காரியங்கள் பிசாசு எழும்பி எங்களுக்கு அதிகமாக ஜெப வேலை ஆண்ட உணர்த்துவார், எங்களுக்கு சொல்லுவார், காண்பிப்பார். நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். ஆண்ட ஆவில அந்நிய பாசை ஜெபிக்க 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 ஆண்டு அந்த காரியம் முடிந்த பிறகு உனக்கு இத்தனை நாள் நீ மறைக்க வேண்டும், உன்னுடைய ஊழியம் அழிய வேண்டும், குடும்பம் அடைய வேண்டும், இப்படி வச்சாங்க. ஆனால் நான் உன்னை வேலைக்கு பாதுகாத்தேன், எல்லாத்தையும் முறிச்சேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டை எப்பொழுதும் அந்நிய பாசை ஓடிக்கொண்டே இருக்கும். ஆவில இன்னைக்கு பிசாசு அதை தான் செய்ய விடாம அந்நிய பாசை குறித்து தவறான போதனை குறித்து, அந்நிய பாசை என்பது ஒரு சாபமாரி, ஒரு தவறான காரியம் மாதிரி இன்றைக்கு தவறா பேச, அந்நிய பாசை பேசுறதே ஒரு பெரிய தப்பு மாதிரி
உலக பிரகாரமாக எவ்வளவோ இன்றைக்கு வாழ்றாங்க, பாவம் செய்றாங்க, சினிமா பார்க்கறாங்க, சீரியல் பார்க்கறாங்க, பாவம் செய்றாங்க. அதெல்லாம் சொல்லாம அந்நிய பாஷை பேசுறத குற்றம் கண்டுபிடிச்சு அதை ட்ரோல் பண்ணி அப்படிப்பட்ட ஊழியர்களை எடுத்து கட் பண்ணி போட்டு அது சினிமா டைலாக் சேர்த்து மிகப்பெரிய பாவம் செய்றாங்க. கர்த்தர் கண்டிப்பா அவங்க ஒரு நாள் நியாயந்திருப்பார். அறிந்து சிறு கணைகாடியில் அடிக்கப்படும். ஒருவன் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக தூஷித்தா அவனுடைய பாவம் இந்த இம்மையில மன்னிக்க மாட்டாரு, மறுமையில மன்னிக்கப்படவே மாட்டாது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நியாயத்துக்கு கண்டிப்பா உண்டு. நாம் பரிசுத்த ஆவிக்கிறவங்க எப்பவும் பேசக்கூடாது. அந்நிய பாஷை கர்த்தர் கொடுத்த வரம், தூதர்கள் பேசுற பாசை, பல ரகசியங்கள் ஆண்டு கற்றுக் கொடுப்பார். பிசாசை ஈஸியா எதிர்க்க ஒரே ஆயுதம் அந்நிய பாஷை. நமக்கு எதிராக செயல்படுகின்ற சதி ஆலோசனைகள், நிந்தனைகள், பேச்சுகள் எல்லாவற்றையுமே நம்ம மேற்கொள்ள எப்படி அந்த துதியில தான் பலன், அந்த அந்நிய பாஷை அபிஷேகத்துல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களாம், பலன் கொள்கிற மனிதர்கள் அவங்களுக்கு பாதைகள் செவ்வியா ஆண்டு மாற்றுவார். தம் நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். நம்ம மிக சரியாக பாசிக்கிற சூழ்நிலை வந்தாலும் ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட பிள்ளைங்க உண்மையா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அன்னிபாசை பேசினா லஞ்சம் வாங்க தான் அந்த காரியம் சாதிக்க முடியும்னா ஆண்டவர் தடுத்து அவங்களை லஞ்சம் வாங்காம நேர்மையாக வாழ வைப்பார், நீதியாக வாழ வைப்பார். பேராசை கொள்ள வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட பிள்ளைங்க பேராசை படிக்க மாட்டாங்க, பிறருடைய பணத்துல சொத்துல ஆசைப்பட மாட்டாங்க, பிறரை கொடுத்து பழிக்க மாட்டாங்க, தூஷிக்க மாட்டாங்க, இச்சக மனதோட இருமனதா பேச மாட்டாங்க. யாருடைய கூட தாங்க முடியும், யாருடைய கூட வாசம் பண்ண முடியும்? கையில சுத்தம், இதயத்துல சுத்தம், நாவல சுத்தம், பிறருக்கு எதிராக பேசாம தங்கள் தோழருடைய இச்சகமானதாக இருதுமனதாக பேசுறாங்க. அப்படிப்பட்ட சுபாவம், கள்ளத்தனமான மாயை பலதுகிட்ட அந்நியபத்தை ஒரு நாளும் பலவத்துல போக முடியாது. அந்த மாயை பேசுற நாவு, போலி வேடமிடர்கள் பலவத்துல போக முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இதயங்களை வெறுக்கின்றன நாம் துதிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம வாழ்க்கை வரும்பொழுது நம்மை அவருக்கு விலைக்கும் பாதுகாக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மை அப்படிப்பட்ட சுபாவம் இராதவாறு கர்த்தர் நம்மை சரியாக பேச வைப்பார். புரண்டு பேச வைக்க மாட்டாரு, பொய் பேச வைக்க மாட்டாரு. நம்ம நாவை சுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம நாவல் நல்ல வார்த்தை மட்டும் ஆண்டு பேச வைப்பாரு. ஹல்லேலூயா. இதயத்தினால் வாய் பேசும். அந்த இதயத்தை கர்த்தர் சுத்தி எடுத்துட்டே இருப்பாரு. நம்ம என்ன பேசணும் என்று எண்ணங்கள் நம்முடையது, எண்ணங்கள் அநேகம், ஆனால் வாயின் வார்த்தை கர்த்தருடையது சொல்கிறது. வாயில வர வார்த்தை கர்த்தர் சொல்ற வார்த்தை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிப்பார், செவ்வியான வழியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க உங்க அழுகையின் பலத்தாக உங்க வாழ்க்கை வந்தாலும் அதை நிருற்றாக்கி ஹல்லேலூயா அநேகருக்கு பிரயோஜனமா மாறுங்க. நீங்க ஒரு பிரச்சனை பாதையில கஷ்டங்கள் உங்க வாழ்க்கை வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, வேதனை, நஷ்டம், போராட்டம் வரும்பொழுது தேவனுடைய பலத்தால் துதித்து நீங்க மேற்கொள்ளும்போது அதே பிரச்சனை ஆகப்பட்ட மற்ற நபர்களை பார்க்கும்போது, சகோதரி சகோதரியை பார்க்கும்போது ஹல்லேலூயா கர்த்தர் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி விடுதலை கொடுத்தா, நான் இப்படி சென்றேன் என்று அதை உங்க கண்ணீர் ஒரு நீரூற்றாக மற்றவருக்கு அது ஆசிரமமா மாறும். ஹல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவசனிலே காணப்படுவார்கள். நம்முடைய கண்ணீர், வேதனை, நாம் செய்த எல்லா பாடுகள், போராட்டம் மத்தியில் நாம அதை எதையுமே கவனிக்காம நம்ம துதிக்கும் பொழுது அது உங்களை உள்ளான மனுஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்ட்ராங் மேல ஸ்ட்ராங் அடைஞ்சு ஒரு நாள் பரலோகத்தை காணப்படுவீங்க. எப்படி காணப்படுவீங்க? ஸ்ட்ராங்கான மனுஷனாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இனி அநேக நேரங்கள் ஆவில காண்பிப்பார். என்னுடைய உள்ளான மனுஷன் அவ்வளவு அழகா ஆண்டு போல இப்பொழுது இந்த உலக பிராம காணப்படுகின்ற சரீரம் அல்ல. ஹல்லேலூயா. அவரை போல அவர் பிரகாரமாக எப்படி ஆண்டவர் ஜூயிஸ் இந்த பூமியில வாழும்போது அவர் ஜூயிஸ் பீப்புள்லாம் ஹைட் வெயிட்டா இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி பராக்கிரமசாலி, ரொம்ப யங்கா, ரொம்ப அழகா, ஹைட் வெயிட்டா கரெக்டா இருப்பாங்க. பலவத்தை எல்லோரும் ஆண்டவர் போல இருப்போம். ஹல்லேலூயா. அவ்வளோ அழகா, அவ்வளோ மகிமையாக, கொஞ்சம் கூட இந்த மாம்ச சரீரத்துக்கு பொருத்தமே சம்பந்தமே கிடையாது. உங்க எல்லாருடைய உள்ளான மனுஷன் நீங்க துதிக்க அது மகிமையில மிக அழகாக மாறும். அந்த மகிமை கூடிக்கொண்டே போகும். உங்களுக்கு பலவத்தில் கொடுக்கின்ற ஆடையில மகிமை இருக்கும், அதுல நிறைய ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்கும், அதுல மகிமை இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ்க்கு அத்தாரிட்டி, கலர்ஸ் இருக்கும், அந்த கலர்ஸ்ல ஒரு அத்தாரிட்டி உண்டு. உங்களுக்கு கொடுக்குற அணிகலன்கள் அங்கே உண்டு, ஆபரணங்கள் அதுல ஒரு அத்தாரிட்டி உண்டு. ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிரவுன், கிரீடம் உண்டு, அதுல ஒரு அதிகாரம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலமடைவீர்கள். நன்கு துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதிகமாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நீங்க இன்டர் டைம்ல
டீச்சர் பாடம் எடுத்தாலும் நீங்கள் மனதை ஏசப்பா கூட கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் துதிச்சுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த பாடம் எளிதாக புரியும். ஹல்லேலூயா. எளிதாக அவங்களுக்கு ஆண்டு கற்றுக் கொடுப்பார். உங்கள் எக்ஸாம் ஹாலில் அந்நிய வாசிச்சிங்க ஈஸியாக எக்ஸாம்ஸ் எழுத கற்றுக்கிற அதிக மார்க் எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. எந்த படிப்போட ஃபியர் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கற்றவங்களே எக்ஸாம்ஸில் உங்களை எழுத வைப்பார், உங்களை பாஸ் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. வேலைக்கு செல்றவங்க வேலையை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா வீணை கரெக்டாக எடுத்து நேரத்தை கழிக்காமல் ஜெபித்துட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் காரியங்கள் அந்த வேலை ஸ்தலத்தில் உங்கள் மேலே பொறாமையோட பழி போடுறவங்க இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக வீழ்ந்து போய் உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கு இறக சதியோசனை செய்தவர்கள் துஷ்ட ஆமங்கள் கர்த்தாவை அழித்து விட உங்களுக்கு கண்கள் காணும். நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீங்க, துதிச்சிட்டே இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக சத்துருக்கள் கத்தர் இதமண்டே இருப்பார். அது நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. தீங்கு நாட்டில் கத்த நம்மளை தன் கூடாட்டில் ஒழித்து வைப்பாரா, மறைச்சிடானா. சத்துரு கண் காணாது, அவன் தேடி தேடி பார்ப்பான். நம்ம கண்டுபிடிக்க அளவுக்கு அவர் மறைச்சார். இப்படி பல காரியங்கள் துதியில கிடைக்கும். ஹல்லேலூயா. பல ரகசியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. சத்துரு கண்ணுக்கு நம்ம மறைப்பார். அவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. 148 சங்கீதத்துல மிக அழகான ஒரு துதி. நம்ம இதை ஜெபித்து முடிப்போம். தியானிச்சு வேகமாக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், வானத்துல எல்லாம் இருக்கிற எல்லாமே ஆண்டர் துதிங்க. உன்னதங்கள் உள்ளதே அவரை துதிங்க. தூதர்களே துதிங்க. அவர் எல்லாவற்றையும் பார்க்க சொல்லுங்க. சேனைகளே எல்லாரும் அவர் துதிங்க. சூரிய சந்திரனை அவர் துதியுங்கள். பிரகாசம் நட்சத்திரங்களை துதியுங்கள். வானாதி வானங்களே அவர் துதிங்க. ஆகாயமன்ற எல்லாம் தண்ணீர்ல அவர் துதிங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து பேசின்றார். எல்லாம் ஆண்டு நாமத்தை துதிக்க கடவுது. அவர் கட்டளையிட்டா எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் அவரை துதித்து கொண்டு இருக்கிறது. அவர் எல்லாவற்றையுமே என்றைக்குமே சதா காலங்களுமே நிலைக்குமே செய்த வானங்கள் நிலைத்து நிற்கு, பூமி நிலைத்து நிற்குது, சூரியன் நிலைத்து நிற்கு. எத்தனையோ ஆண்டுகள் ஆனது, 2000 ஆண்டுக்கு மேலாயிற்று. இந்த பூமி படிச்சு 6000 ஆண்டுக்கு மேலாயிற்று. எல்லாமே நிலைத்து நிற்குது. மானத பிரமாணம். பகல்ல சூரியன் வருது, இரவு நிலவு வருது. கர்த்தர் அந்த பிரமாணத்தை நியமித்தார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ளவர்கள் எல்லாரும் கர்த்தர் துதிங்க. மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியை, கல்மலையை, உறைந்தமலையை, மூடுப்பனையை, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றை, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுக்களே, காட்டு மரங்களே, சகல நாட்டு மரங்களே, ஊரும் பிராணிகளே, இரகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில சகல நியாயாதிபதியே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. விசேஷமாக துதிங்க. கடைசி காலத்தில் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக வானமண்டல கிரீசில புள்ள ஆவியை கர்த்தர் எரிப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் விரட்டுவார். உங்க வீட்டுக்கு மேலாக எந்த கிரியைகளும் நிலைநிற்க முடியாது. யாக்கோபு எந்த மந்திரவாதம் கிரியை செய்ய முடியாது. துதிக்கிற பிள்ளைங்க வீட்டுல மந்திரவாத கிரியை செய்ய முடியாது. பிசாசு எத்தனை லட்சம் கோடி, எத்தனை மனுஷங்க, எத்தனை நாள் வரது, எத்தனை பூஜை பொருள் கொண்டு 110 114 150 செஞ்சாலும் ஒரு நாள் ஒண்ணுமே அசைக்க முடியாது. தலையில ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. யாக்கோபை கட்டுக்கடையாக்க முடியாது. வியாதியில மறை கேட்க முடியாது. அப்படி செய்கிற மனுஷர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. நீங்க துதிக்கும் பொழுது உங்க வீட்டை தெய்வ பிரசனை நிரப்பம், தெய்வ சமூகம் நிரப்பம். உங்க வீட்டுல தேவையில்லாத சண்டை சச்சரவு வராது. ஒருவேளை வந்தாலும் கட்டாது, சமூகம் முடிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அழுகின் பலத்தாக்கு. காலையில் அழுகு வரும், சாயங்காலத்தை கழிப்பு கொடுப்பார். எங்க துதி பிரசனை இருக்கு அங்க பிசாசுக்கு வேலையே கிடையாது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு வேலை கொடுக்க உங்களை ஆண்டு அழிக்கல. சண்டை பட, பராம்பட, மற்றவங்களை அழிக்க, எரிச்சல் பட, சபையில உட்கார்ந்து மற்றவங்க பேச, அரசியல் பண்ண, அப்படிப்பட்ட இடமா ஆண்டு சபைய ஆலயத்தை கொடுக்கல. துதிக்கிற இடம், ஊழியம் பண்ற இடம், ஆண்டு ஆராதிக்கிற இடம் தான். இன்றைக்கு சபைகள் வேற மாதிரி போயிட்டு பண ஆசை இல்லை, பொருளாசை இல்லை, பதவி ஆசை இல்லை. இன்றைக்கு அரசியல், சூழ்ச்சி, வஞ்சகம், கொலைவெறி, ஒவ்வொருத்தர பயக்கிற இது என் டீம், இது ஓன் டீம் என்று ஆண்டு இதை வெறுக்கின்ற கத்த நியாயத்திற்கு சபையில தொடங்க போகுது. சபை தேவனை ஆராதிக்கின்ற இடம், துதிக்கின்ற இடம். மாறாக சபையில இப்படிப்பட்ட காரியம் செய்தால் அன்றைக்கு ஆண்டவர் எடுத்து சாட்டை எடுத்து அதை பண்ணது போல மிக சீக்கிரத்தை கட்ட சாட்டை எடுத்து சபையில சுத்திகரிப்பார். தேவனை நியாயத்திற்கு சபையில தொடங்கும் பயங்கரங்கள் வரப்போகிறது, சபைகள்ல வரப்போகிறது. கர்த்த நியாயத்துக்கு கொடுக்கிற காலம். மனந்திரும்ப சபையை துதிக்க ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க, ஊழியம் பண்ண, ஆண்டு ஆராதிக்க மாத்தின இடம். புரணி பேச, கெடுக்க, கொலை செய்ய, வஞ்சிக்க, சூழ்ச்சி செய்ய, மற்ற அகற்ற,
சண்டை போடுற இடம் அல்ல சபை. அவர்கள் கட்ட நாமத்தை துதிக்க கடவுள்கள். அவருடைய நாம ஆத்மா உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கு வானத்துக்கு மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர பண்ண போகின்றார். ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைங்களுக்கும் துதிக்காத பிள்ளைங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண நாட்கள நம்ம வந்து விட்டோம். ஹல்லேலூயா. துதிக்க இதுவரை பழகாதவர்கள் துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை வாங்குங்க. அந்நிய பாஷை பேசுங்க. வீட்டுல பாடல் சத்தம் கேட்கட்டும். ஜெயதுனி சத்தம் அல்ல, ஜெயத்துனி முழங்கட்டும். நீதிமன்ற கூடாங்கல்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம் கேட்கணும். சண்டை சத்தம் இல்ல, சீரியல் சத்தம் இல்ல, சினிமா சத்தம் கேட்க கூடாது. தேவ சத்தம், துதி சத்தம் மாத்திரம் கேட்க வேண்டும். நீங்க அப்படி செய்தால் உங்க வீட்டுக்கு மேல கிரியை செய்த அந்த வானமண்டல ஆவியில் செயலை எதிர்க்க முடியும், அழிக்க முடியும். இல்லை என்றால் நீங்க ஜெயிக்க முடியாது. உங்க வீட்டுல பட்டம் மாறவே மாறாது. நீங்க துதித்தால் ஜெய கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாடுமா ஃபாதர் அழகாக பாடினார். துதி எடுத்தா சத்தம் ஓடுவான், துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை விரும்புகிறவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிவார்கள் என்று சொல்லி எங்களை ஏற்படுத்தினீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உங்க பிரசனத்திலேயே நாங்க இருக்கணும்ப்பா, உங்க துதிச்சிட்டே இருக்கணும்ப்பா. இடைவிடாமல் நாங்களும் ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், உங்க பிரசனத்திலே இருக்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு வீடுகளும் ஜெப வீடாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் துதியின் சத்தம் கேட்கட்டும். மணவாட்டியின் சத்தம், களிப்பின் சத்தம் கேட்கட்டும். சந்தோஷத்தின் சத்தம் கேட்கட்டும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. ஒருவருக்காக நீர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறீர். மாம்சத்தை ரத்தத்தை பெற்று கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் வீடுகளுக்குள் பயபக்தியோடு உம்மை துதிச்சுட்டு அப்பா உங்க சமூகத்துல காத்திருந்து உம்முடைய திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்க சமூகத்தின் நன்மையினால் நிரப்புங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும், எல்லா மரண கட்டுகள் உடையட்டும், திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்துல நல்ல குழந்தைகள் கிடைக்கட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். என்னென்ன விரும்புறாங்களோ உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.